தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம். மே மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய 3 கிரக சேர்க்கை மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார். அன்றைக்கி மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. காலை 10:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் துவக்கிறாரு. கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் புதன், ராகு, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி அன்னைக்கு காலை 10:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இது மே 1ஆம் தேதி அன்னைக்கு. மே 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீன ராசியிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து மேஷ ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. மே 10ஆம் தேதி அன்னைக்கு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன், அதாவது மே 13ஆம் தேதி ராத்திரி 14ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே 14ஆம் தேதி விடியற்காலையில் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் மே 20ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகி சொந்த வீட்டுக்கு வராரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். மே 31ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த மே 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது. மே 14லேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை, மே 20ஆம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, மே 31ஆம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள், விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி நடராஜர் அபிஷேகம், மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், மே 7ஆம் தேதி அமாவாசை, மே 10ஆம் தேதி அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தங்கம் வாங்காதீங்க. தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும். அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லோரும் நிறையா நகைக்கடையில் போய் எல்லோரும் வாங்கிறதுனால நகைக்கடை விருத்தியாகின்னு இருக்குது. நமக்கு வாங்குகிற பவர் குறைஞ்சின்னு. அதனால் அந்த அக்ஷய திருதியான மே 10ஆம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை, ஒன்றா வஸ்திரம், இல்லாட்டி தங்கம், இல்லாட்டி பென்சில், பேனா, எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம். சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம். தயிர் சாதத்தை கலந்து பிசைஞ்சு கஷ்டப்படுறவாளுக்கு கொடுக்கலாம். கோயில்களில் விநியோகம் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது. மே 12ஆம் தேதி அன்னைக்கு சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட. மே 24 வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது. மே 27ஆம் தேதி ராத்திரி 28ஆம் தேதியோட அக்னி நட்சத்திரம் முடிவு. அதுக்கப்புறமா மே 31ஆம் தேதி காலாஷ்டமின்னா அன்றைக்கி அஷ்டமி திதி வரக்கூடிய நாள். அன்றைக்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள். இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மீன ராசி. அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் குரு
2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இருக்காரு. சார் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மறைஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். 2ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்ததுனால விரயங்களை ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்போ குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகம் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தடைகளால் ஏற்பட்ட சங்கடங்களை தகர்த்தெறிந்து கிடைக்க வேண்டிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய முன்னேற்றம், வீடு மனை மாற்றம், வீடு மனை சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயம் கைகூடுதல், விரய சனி நடக்கிறதே அதுவும் சுப விரயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சப்தமஸ்தானாதிபதி புதன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு மே 10ஆம் தேதி வரை 10ஆம் தேதி முதல். அதனால் வருமானம் அதிகரித்து குடும்ப சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவார். இதில் சூரியன் 14ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் இருந்த பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தை பற்றிய பயம், ஆரோக்கியம் பற்றிய பயம். ஆனால் அந்த பயம் தேவையில்லை. உங்கள் ஆரோக்கியத்தில் இனிமேல் பிரச்சனைகள் வராது. அதனால் தைரியமாக இருக்கலாம். செலவுகள்லாம் முடிந்து விட்டது. விரைய செலவுகள் முடிந்து விட்டது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 20ஆம் தேதி அன்னைக்கு மே 20ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சூரியன் குருவோடு இணையிறது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில், இளைய சகோதரிகள் வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். மே 31ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறது. உங்களுடைய வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்துவார். மட்டுமல்லாமல் உங்களுடைய வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1, 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 23, 24, 25, 26, 27, 28, 29, 31ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு மேலே இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். ஏன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கொண்டு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எப்போ இருக்கார் அப்படின்னு கேட்டால் 20ஆம் தேதி மாலை 4 மணி 34 நிமிடம் முதல் 23ஆம் தேதி காலை 2 மணி 55 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அதாவது இந்த சமயத்தில் எந்த கிரகங்களின் பார்வையில் ஒரே ஒரு கிரகத்தை தவிர சந்திரனுக்கு புதனின் பார்வையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அல்லது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிரித்தன்மை மாறுகின்ற வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்களில் சந்திராஷ்டமத்திலையும் சிக்கல்கள் தீரக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் மீனராசி நண்பர்களுக்கு தான். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு பார்வை பலத்தை கொடுக்குறாரு. சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார், வருமானத்தை ஏற்படுத்துவார். புதன் உங்களுக்கு மாத முற்பகுதியில் வருமானத்தை கொடுப்பார். மாத பிற்பகுதியில், அதாவது 10லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளார, 31ஆம் தேதிக்குள்ளார, மே 31க்குள்ளார உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். 31ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய மாதம். செலவுகள் குறைந்து வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான மாதம். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற மாதம். வியாபாரத்தால் ஆதாயம் ஏற்படுகின்ற மாதம். உடன்பிறப்புகளால் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இந்த பலன்கள் இன்னும் விருத்தியாகும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. என ராசியிலே செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வணங்கி வாருங்கள். முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம், வேல்மாறல், திருப்புகழ் போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். சுப்பிரமணிய புஜங்கம்னு இருக்கிறதுலே கஷ்டமான முருகன் மந்திரம். ஏன்னா முருகனுக்கே எல்லா மந்திரமும் கஷ்டம். அதில் இன்னும் கஷ்டம் சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க. தெரிஞ்சவா தெரியாதவா யூடியூப்பில் போட்டு கேளுங்கோ. இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் சரி, உடல் உபாதைகளிலும் சரி, கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகனின் நாமம் மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மகாமந்திரத்தை சொல்லி
அந்த குகனே உங்களுக்கு துணையிருந்து வழி நடத்துவான். உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.